இது சேவையிலே புகழ் பெற்ற கடையும் அல்லவா, இது மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் காலம் அல்லவா. ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் மத்திய அரசு பதில் சொல்லியே ஆகணும். வெளியேறிய திமுக எம்பிக்கள். பார்லிமென்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இப்போது நடக்கிறது. இன்று இரு அவைகளும் கூடியதும் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திமுக எம்பிக்கள் வலியுறுத்தினர். லோக்சபாவில் திமுக எம்பிக்கள் குழு தலைவர் கனிமொழி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த தீர்மான நோட்டீஸை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்க மறுத்தார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்கவில்லை. இதற்கு கண்டனம் தெரிவித்து லோக்சபாவில் இருந்து திமுக எம்பிக்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். இதேபோல் ராஜ்யசபாவிலும் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க திமுக எம்பிக்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் ராஜ்யசபாவில் இருந்தும் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். கூட்டத்தொடரிலும் அதே நிலைதான் எங்களுடைய அவையின் தலைவர் கொஞ்சம் உடல்நலம் கொண்டிருந்தார். இன்று காலை கூட நான் அவரிடம் சொல்லியிருக்கிறேன், இந்த குறுகிய கால விவாதத்திற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்டிருக்கிறேன். மீண்டும் தனியாக சந்தித்து கேட்க இருக்கிறோம். அப்படி ஒருவேளை வறுமையானால் இதில் தொடர்புடைய எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் நிச்சயமாக பேசுவார்கள். அதுபோன்ற முறைகள் தான் ஆரோக்கியமான விவாதத்தில் நாடாளுமன்றத்தில் நடக்கிறது என்று பொருள். ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து விரிவான அளவில் விவாதம் நடத்துகிற போது தான் அதனுடைய கனபரிமாணங்கள் தெரியும். ரெண்டாவதாக அரசாங்கம் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் பதில் சொல்வார்கள். ஆக எங்களை பொறுத்தவரை ஆளுகின்ற பாரதிய ஜனதா பாதிக்கப்படாது என்று பெயரளவில் எங்கோ சொல்லிவிட்டு போகிறார்களே தவிர நாடாளுமன்றத்தில் அல்லது அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டங்களை கூட்டி யாருக்கும் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு வராது என்பதை விளக்கமாக சொல்கின்ற கடமையை அவர்கள் செய்ய தவறுகின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த முறையை நாடுகின்றோம். குறுகிய கால விவாதம் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கு வெளிநடப்பு செய்த போது எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்து வெளிநடப்பு செய்ததற்கு அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். 2001ஆவது ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு பின்னால் மறுசீரமைப்பு தொகுதிகளுக்கு செய்யப்படும் என்று நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் 2026இல் நடந்தாக வேண்டும். ஆக குதிரை ஓடியதற்கு பின்னால் லாயத்தை பூட்டி பயனில்லை என்பதை உணர்ந்த காரணத்தினால் வருமுன் காப்பவனே அறிவாளி என்ற அடிப்படையில் தமிழக முதல்வர் அதை முன்னெடுப்பு செய்திருக்கிறார். அதனுடைய உண்மையான கனபரிமாணத்தை உணர்ந்த மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் கட்சித் தலைவர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 22ஆம் தேதி கூட்டத்தில் பங்கேற்கிற போது அவர்களுடைய உணர்வுகளும் வெளிப்படும். ஆக தென் மாநிலங்களுடைய குரல் வலிமையாக வருகிற போது நிச்சயமாக அதற்கு அரசாங்கம் விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவார். ஒற்றுமை என்னும் அமுதத்தை அள்ளித்தந்த மகா கும்பமேளா. லோக்சபாவில் பிரதமர் மோடி பெருமிதம். உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடந்த மகா கும்பமேளா பற்றி லோக்சபாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். உலகின் பிரம்மாண்ட ஆன்மீக திருவிழாவான கும்பமேளாவை வெற்றியடைய செய்த பக்தர்கள் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கங்கையை பூமிக்கு கொண்டு வர பகீரதன் பெருமுயற்சி எடுத்தார். இந்த மகா கும்பமேளாவை நடத்தியதிலும் அப்படிப்பட்ட பெருமுயற்சி மேற்கொள்ளப்பட்டது. நம் நாட்டின் மாபெரும் கலாச்சாரத்தை இந்த உலகம் அறிந்து கொண்டுள்ளது. கும்பமேளாவில் நம் தேசிய சிந்தனை வெளிப்பட்டுள்ளது. புதிய உறுதிமொழியை நோக்கிய பயணத்தை வெளிப்படுத்தியுள்ளது. பலருக்கு ஏற்பட்ட சந்தேகம் ஐயப்பாடுகளுக்கும் இந்த மாபெரும் திருவிழா விடையளித்துள்ளது. ராம ஜென்ம பூமியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட போது அடுத்த 1000 ஆண்டுகளுக்காக நாடு எப்படி தயாராகி வருகிறது என்பது வெளிச்சமானது. சரியாக அடுத்த ஓராண்டுக்கு பின் மகா கும்பமேளா நடந்துள்ளது. இதில் நாட்டு மக்களின் சமூக பொறுப்புணர்வு வெளிப்பட்டுள்ளது. இது எதிர்கால சந்ததிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இதற்கு முன் இதேபோல் நடந்த பல நிகழ்வுகள் நம்மை வழிநடத்தின, விழிப்புணர்வை ஏற்படுத்தின. நம் நாட்டில் பக்தியை நிலைநாட்ட கடந்த காலங்களில் நடந்த பக்தி இயக்க போராட்டங்களால் ஆன்மீக சிந்தனை வளர்ந்தது. சுவாமி விவேகானந்தர் சிகாகோவிலில் ஆற்றிய உரை இந்தியாவின் ஆன்மீக சிறப்பை உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டியது. பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், காந்தி போன்றவர்களின் பெருமுயற்சியால் நாட்டு மக்கள் மத்தியில் சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. இதன் மூலம் நாடு சுதந்திரம் அடைந்தது. பிரயாக்ராஜில் நடந்த கும்பமேளாவும் இப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. கோடிக்கணக்கான மக்கள் ஆன்மீகத்தை அனுபவித்தனர். நான் திரிவேணி சங்கமத்தில் இருந்து கங்கை நீரை மொரிஷியஸுக்கு எடுத்து சென்றேன். அங்குள்ள மக்கள் ஆன்மீகத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை பார்க்கவே மெய்சிலிர்க்க வைத்தது. நம் பாரம்பரியம், ஆன்மீகம், கலாச்சாரத்துடன் இளைஞர்கள் இணைந்ததை காண முடிந்தது.
கும்பமேளாவில் எத்தனையோ அமுதங்கள் கிடைத்தன. அதில் ஒற்றுமை என்னும் அமுதம் மிகப்பெரிய பிரசாதம். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்தவர்கள் கும்பமேளாவில் ஒன்றாகினர். கோடிக்கணக்கான மக்கள் நாட்டின் ஒற்றுமையை மேம்படுத்தினர். வெவ்வேறு மொழி பேசும் மக்கள் திரிவேணி சங்கமத்தின் படித்துறையில் ஜெய்கங்கா என்ற ஒற்றை சொல்லில் ஒன்றாகினர். ஒரே பாரதம், உயர்ந்த பாரதம் வெளிப்பட்டது. வேற்றுமையை அகற்றி ஒற்றுமை மேலோங்கியது. வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவின் சிறப்பு. இதைத் தொடர்ந்து நாம் கூறி வருகிறோம். பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் இது நிரூபணமானது. உலக அரங்கில் நம் பாரம்பரியம், கலாச்சாரம், ஆன்மீகம், ஒற்றுமை மிக துல்லியமாக வெளிப்பட்டது. நம் நாட்டில் எத்தனையோ சிறிய பெரிய நீர்நிலைகள் உள்ளன. கும்பமேளாவை கொண்டாடியதன் மூலம் நமக்கு புதிய சிந்தனை பிறந்துள்ளது. நாட்டின் நீர்நிலைகளை காக்கவும் அவற்றின் சுத்தப்படுத்தவும் நீர்நிலைகளை கொண்டாட வேண்டியது அவசியம். இதன் மூலம் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாததுடன் நதிகள் பாதுகாக்கப்படும், நீர்நிலைகள் சுத்தமாகும். தண்ணீரின் தேவை குறித்து எதிர்கால சந்ததியினருக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். மகா கும்பமேளாவில் கிடைத்த அமுதம் நம் சங்கல்பங்களை நிறைவேற்ற துணை நிற்கும் என்று பிரதமர் மோடி பேசினார். சாதனை மகள் சுனிதாவை கொண்டாடுவதில் பெருமை. இந்தியாவில் சந்திக்க ஆவலாக உள்ளேன். சர்வதேச விண்வெளி மையத்தில் 9 மாதங்களாக தங்கியிருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விஞ்ஞானி சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்ப உள்ளார். நாளை அவர் தரையிறங்க உள்ள நிலையில் நமது பிரதமர் மோடி சுனிதாவுக்கு வாழ்த்து கூறி கடிதம் எழுதியிருக்கிறார். அதன் விவரம்: இந்தியாவின் 140 கோடி மக்கள் எப்போதும் உங்களை நினைத்து பெருமை கொள்கிறோம். எனது அமெரிக்க பயணத்தின் போது ஜோ பைடன் மற்றும் ட்ரம்ப் ஆகியோரிடம் உங்கள் நலம் குறித்து விசாரித்தேன். உங்கள் சாதனைகள் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக அமைந்துள்ளது. நீங்கள் 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் எங்கள் இதயத்திற்கு மிக நெருக்கமாகவே உணர்கிறோம். நீங்கள் மேற்கொண்டுள்ள திட்டத்தில் வெற்றி பெறவும் உங்கள் உடல்நலம் சிறக்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். மறைந்து உங்கள் தந்தை தீபக் பாண்டியாவின் ஆசிகள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். 2016இல் நான் அமெரிக்கா வந்தபோது அவருடன் உங்களை சந்தித்த நிகழ்வு இன்னும் நினைவில் உள்ளது. உங்கள் தாய் போனி பாண்டியா தங்கள் வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பார். நீங்கள் பூமிக்கு திரும்பியதும் இந்தியாவில் உங்களை சந்திக்க ஆவலாக உள்ளேன். உங்களைப் போன்ற மாபெரும் சாதனை படைத்த மகளை கொண்டாடுவதில் இந்தியா மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளும். உங்கள் கணவர் மைக்கேல் வில்லியம்ஸுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்களுடன் விண்வெளிக்கு சென்று மீண்டும் பூமிக்கு திரும்பும் விஞ்ஞானி பேரி வில்மோருக்கும் என் வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி தன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமருடனான சந்திப்பு மறக்க முடியாத அனுபவம். இளையராஜா நிகழ்ச்சி. இசையமைப்பாளர் இளையராஜா கடந்த 8ஆம் தேதி லண்டனில் வேலியன்ட் சிம்போனியை அரங்கேற்றம் செய்தார். ராயல் பில்ஹார்மோனிக் இசைக்குழுவுடன் இணைந்து அரங்கேற்றப்பட்ட சிம்போனி இசையை கேட்டு ரசிகர்கள் மெய்மறந்தனர். இதன் மூலம் முழு அளவிலான மேற்கத்திய சிம்போனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையை இளையராஜா படைத்தார். தொடர்ந்து 13 நாடுகளில் சிம்போனி இசையை அவர் அரங்கேற்றவுள்ளார். இந்தியாவிற்கே பெருமை பெற்று தந்த இளையராஜாவுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்தன. தமிழக அரசு சார்பில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்த உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜா இன்று பிரதமர் மோடி சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது அவருடன் எடுத்துக்கொண்ட போட்டோக்களை பகிர்ந்து பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்துள்ளது. எனது சிம்போனி வேலியன் உட்பட பல விஷயங்களை பற்றி நாங்கள் பேசினோம். அவரது அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் தலை வணங்குகிறேன் எனவும் பதிவிட்டுள்ளார். 2 நாளில் 2 பக்தர்கள் மரணம். 2 புகழ்பெற்ற கோயிலில் சம்பவம். கொள்ளைதான் குறி, அண்ணாமலை கண்டனம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். ஸ்படிகலிங்கத்தை தரிசனம் செய்வதற்காக இன்று காலை 6 மணிக்கு வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டிருந்தனர். சாமி தரிசனம் செய்ய ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு சென்றபோது ராஜஸ்தானைச் சேர்ந்த 59 வயது ராஜ்தாஸ் என்ற சன்னியாசி கீழே விழுந்தார். உடனடியாக கோயில் ஊழியர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இதைத் தொடர்ந்து அவரது உடலை உடற்கூறாய்வுக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி காரைக்குடியைச் சேர்ந்த ஓம்குமார் என்ற பக்தர் இறந்தார். இப்படி 2 நாளில் 2 பிரசித்தி பெற்ற கோயில்களில் நெரிசலில் சிக்கி 2 பக்தர்கள் பலியானது இந்துக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நேற்றைய தினம் திருச்செந்தூர் கோயிலில் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி காரைக்குடியைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இன்று ராமேஸ்வரம் கோயிலில் வடமாநிலத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். நேற்று திருச்செந்தூர் கோயிலில் உயிரிழந்த பக்தருக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை என்று சமாளித்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இன்று என்ன கதை வைத்திருக்கிறார்? கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் அடிப்படை வசதிகளை கூட செய்யாமல் கோயில் உண்டியல் பணத்தை கொள்ளையடிப்பதில் மட்டுமே குறியாக இருக்கிறது திமுக அரசு. பக்தர்கள் அதிகம் வரும் கோயில்களில் நிரந்தர ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்பது பல நாள் கோரிக்கையாக இருக்கிறது.
ஆனால் எந்த பணிகளும் செய்யாத அறநிலையத்துறைக்கு வாகனங்கள் வாங்கி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் அமைச்சர். குறிப்பாக திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதிகள் கூட ஏற்படுத்திக் கொடுக்காமல், அவர்களை வெளியே செல்லவும் அனுமதிக்காமல் அடைத்து வைத்துவிட்டு திருப்பதி கோயிலில் 24 மணி நேரம் நிற்பான் என்று திமிராக பேசிய அமைச்சர் சேகர் பாபுதான் இந்த 2 பக்தர்களின் உயிரிழப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும். தமிழக ஆலயங்களை விட்டு உடனடியாக அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். தூங்குவது போல் நடித்து எப்போதும் ஏமாற்ற முடியாது. பாமக நிறுவனர் ராமதாஸின் அறிக்கை. தெலங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஓபிசிக்கான இடஒதுக்கீடு 29லிருந்து 42ஆக உயர்த்தியுள்ளனர். பட்டியல் இனத்தவருக்கு 18%, பழங்குடியினருக்கு 10% இடஒதுக்கீடு உயர்த்தி சட்டம் இயற்றியுள்ளனர். இது ஒரு சமூக நீதி புரட்சி. தமிழகத்திலும் ஒரு அரசு இருக்கிறது. சமூக நீதியை காப்பாற்றுவதற்காகவே அவதாரம் எடுத்தது போல் அடிக்கடி கூறிக்கொள்ளும். ஆனால் சமூக நீதிக்கான ஒரு துருமை கூட கிள்ளி போடாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று கைவிரிக்கும். இதுதான் அவர்களின் சமூக நீதி. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு என நீதிமன்றங்கள் கூறியுள்ளன. பீகார், தெலங்கானாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அதிகரிக்கும் சட்டமும் இயற்றப்பட்டுள்ளது. இதெல்லாம் தமிழக அரசுக்கு தெரியும். ஆனால் அதை செய்ய மாட்டார்கள். காரணம், அவர்கள் தூங்குவதைப் போல நடிக்கிறார்கள். எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என்பதை தமிழக அரசு உணர வேண்டும். தமிழகத்திலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை காக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புருஷன் கூடத்தானே பிரச்சனை. பாவம் ஹெச்எம் என்ன பண்ணார்? இளம்பெண் அட்டூழியம். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே இடைக்கோடு பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. தலைமை ஆசிரியராக ஜான் கிறிஸ்டோபர் பணியாற்றி வருகிறார். இந்த பள்ளிக்கு சம்பவத்தன்று காலை ஒரு இளம்பெண் வந்தார். எனது குழந்தை இந்த பள்ளியில் தான் படிக்கிறது என்றார். குழந்தையின் பெயரை சொல்லி அவளை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்றார். தகவல் அறிந்து வந்த தலைமை ஆசிரியர் குழந்தையை பார்க்க அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். குழந்தையின் தந்தை அந்த குழந்தையை பள்ளியில் சேர்த்த போதே என் குழந்தையை யார் பார்க்க வந்தாலும் அனுமதிக்க வேண்டாம் என கூறியிருக்கிறார் என ஹெச்எம் ஜான் கிறிஸ்டோபர் அந்த பெண்ணிடம் சொன்னார். குழந்தையின் அப்பா அனுமதித்தால் மட்டுமே குழந்தையை பார்க்க முடியும் எனவும் ஹெச்எம் கூறியதால் இளம்பெண் ஆத்திரமடைந்தார். குழந்தை இருக்கும் வகுப்பறைக்கு வெளியே நின்று போனில் கத்தி பேசிக் கொண்டிருந்தார். யாரிடமோ விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். கோபத்தில் இப்படியும் அப்படியும் அரை மணி நேரம் சுற்றி திரிந்தார். இதனால் பள்ளி ஊழியர் செல்போனில் இளம்பெண்ணை படம் பிடிக்க துவங்கினார். இளம்பெண்ணுக்கு இன்னும் கோபம் கொப்பளித்து கொண்டு வந்தது. குழந்தைக்கு டாட்டா சொல்லுவது போல பாவலா செய்தபடி திடீரென ஆவேசத்துடன் தலைமை ஆசிரியர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். இதனால் அங்கிருந்த ஆசிரியைகளும் குழந்தைகளும் அதிர்ச்சி அடைந்தனர். பள்ளியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நான் சொல்லியாச்சு போலீஸ்லையோ வக்கீலையோ கொண்டு வந்து லீகலாக வரட்டு இல்லையா? பிள்ளைங்க நீங்கள் போங்க இப்போ சேரில் போயிரு. இது யாருன்னு எனக்கு எங்க தெரியும்? சேர்த்தது பிள்ளைக்கு அப்பா வந்து சேர்த்துருக்கு. என்ன போன ഇവിടെ നമ്മളുണ്ട് സാക്ഷിക്ക്. നിങ്ങൾ ആരെ വിളിച്ചു? പോലീസിനെ ആരെ വിളിച്ചു? നിന്നെ ആരടിച്ച്? உடனடியாக தலைமை ஆசிரியர் ஜான் கிறிஸ்டோபர் அருமனை போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தார். போலீசார் விரைந்து சென்று விசாரித்தனர். அதற்குள் அந்த பெண் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருந்தார். முதல்கட்ட விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு: இடைக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் சினி, அவரது மனைவி மஞ்சு. இவர்களுக்கு 3 குழந்தைகள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்கின்றனர். சினி தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். மஞ்சு டெய்லராக உள்ளார். 3இல் 2 குழந்தைகள் சினியிடமும் 1 குழந்தை மஞ்சுவிடமும் உள்ளது. கணவர் பராமரிப்பில் உள்ள 1 குழந்தையைத்தான் மஞ்சு பார்க்க வந்துள்ளார். தலைமை ஆசிரியர் அனுமதிக்காததால் கன்னத்தில் அடித்துவிட்டு சென்றுள்ளார் என விசாரணையில் தெரிய வந்தது. ஹெச்எம்ஐ அடித்த மஞ்சுவை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.